ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஒரு 2 month வந்து ஒரு பிரேக் இருந்துச்சு, வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக கிராஃப்ட் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் லோட்டஸ் பண்ண போகிறோம். க்ளூ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்காக 7x14 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ லென்த் வந்து 14, விட்த் வந்து 7 சென்டிமீட்டர். இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மடிச்சிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த சைட் கார்னர்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த சைட் கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த சைட்லையும் அதே மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக இதை அப்படியே திருப்பிட்டு திரும்ப இப்படி இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் பீசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். திரும்ப இதை வந்து நான் இன்னொரு பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இது 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடணும். இப்போது இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது தான் நான் திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிங்க்கில் வந்து ஒரு 3 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் க்ரீனில் வந்து ஒரு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் இப்படி ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதில் வந்து அதே சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இன்னொன்று எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஃபைனலாக அந்த க்ரீன் கலர் பீஸையும் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 செட்ஸ் தேவை. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இந்த பிங்க் கலரில் வந்து ஒரு 12 பீசஸும் க்ரீன் கலரில் வந்து ஒரு 4 பீசஸும் தேவைப்படும். ஸோ 12 + 4 மொத்தமாக 16 பீசஸ் நம்ம இந்த பேப்பர் லோட்டஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே. இப்போ இதையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப மீதி 2 செட்ஸையும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் இப்போ வந்து சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைனா ரப்பர் பேண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் இருந்துச்சுன்னா த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா இதை டைட்டாக கட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்படி அப்படிதான் நல்லா சென்டராக இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி இதை இந்த பக்கம் மடிச்சிக்கலாம் ஈவனாக. அதே மாதிரி இந்த சைடும். அகைன் மீதி இருக்க 2த்தையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம எப்படி திருப்பி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்மளால் இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதை விட பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேப்பரோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 7x14 எடுத்தோம் இல்லையா, 8x16 எடுக்கலாம், 6x12 எடுக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னா. ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம் நம்ம மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இந்த பிங்க் கலர் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த பெட்டல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி லீவ்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த டிப்பை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பெட்டல்ஸ் தான் நம்ம ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா இன்னும் கூட க்ளோஸ்ட் ஆக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் லோட்டஸ் ரெடி. ஸோ இது நீங்கள் வேறு கலர் காம்பினேஷனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.